வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ண வந்தாச்சு. இன்றைக்கி ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி திருக்கணிதம் பஞ்சாங்கத்துப்படி இன்றைக்கி குரு பெயர்ச்சி. அதுவும் இல்லாமல் இன்னும் ஸ்கூல் திறக்க இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சொல்லவே தேவையில்லை, இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பொது தரிசனம் லைனில் காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லைன் தான் பொது தரிசனம் லைனு. கோபுரத்துக்கு முன்னே அந்த சைட்லேருந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ அடுத்த கட்டண தரிசனம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதா 100 ரூபா கட்டண தரிசனம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருக்குது. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிரும் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் பக்தர்கள்ட்ட கேட்கும்போது நான் சரியாக 3 மணி நேரத்துக்கு கும்பிட்டேன்னு சொன்னாங்க. அது பொது தரிசனம் சரி, ஆனால் 100 ரூபா தரிசனம் ரெண்டுமே அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் 3 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுன்னு இப்போ பக்தர்கிட்ட கேட்போம். முருகனை பார்க்க வந்திருக்கோம். இது வரைக்கும் 3 மணி நேரம் ஆயிருக்கு பொது தரிசனம். பொறுமையாக சாமி பார்த்துட்டு போவோம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 2 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம ரமேஷ் அண்ணன் கூட ஃபோட்டோ எடுத்தது ஒரு அக்கா பார்த்துட்டு அந்த அக்கா சொன்னாங்க அவங்க கூட சாமி தரிசனம் பண்ண வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்தியோட இப்போ தரிசனம் உங்கள் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. மிந்திலாம் குறுக்க ஆட்கள் இந்த கூட்டு வருவாங்க. நான் இப்போ அப்படி இல்லை, நாங்கள் லைன் நின்னோம் ஒரு 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டுன்னு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு மதுரை. இந்த நேரத்தில் அந்த அக்கா வந்து அமைச்சருக்கு நன்றி சொன்னாங்க. அந்த அக்கா சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் அண்ணன் ரமேஷ் அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன். பாய் மக்களே.